வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 144 காண்போமா? நாராயண கவச்சம். பரீட்சித்து மகாராஜா ஸ்ரீ சுகரிடம், அந்தனரே, தேவேந்திரனை காத்தும் அசுரர்களை அழித்தும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அனுபவிக்க உதவியதுமான நாராயண கவசத்தை தயை கூர்ந்து விளக்குங்கள் என்று கேட்டார். ஸ்ரீ சுகர் கூறினார், இந்திரன் முதலான தேவர்கள் விஸ்வரூபரிடம் நாராயண கவசத்தை பற்றி கேட்டனர். விஸ்வரூபர் கூறினார், ஏதேனும் பயம் ஏற்படும் போது முதலில் ஒருவன் தனது கை கால்களை சுத்தம் செய்த பிறகு ஓம் அபவித்ர பவித்ரோ வா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீ காட்சம் சபக்யாப்யாந்தரகசிஹி ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ விஷ்ணு என்ற மந்திரத்தை உச்சரித்து ஆச்சமனம் செய்ய வேண்டும். அதன் பிறகு தர்பை புல்லை தொட்டு வடக்கு நோக்கி மௌனமாக அமர வேண்டும். தன்னை தூய்மை செய்து கொண்ட பிறகு ஒருவன் 8 அட்சாட்சர மந்திரத்தை கொண்டு அவனுடைய உடலின் 8 பாகங்களையும் 12 அட்சரங்களை கொண்ட மந்திரத்தால் கைகளையும் தொட வேண்டும். முதலில் ஓம்காரத்துடன் தொடங்கும் ஓம் நமோ நாராயணாய என்ற 8 அட்சர மந்திரத்தை ஜெபிக்கும் பொழுது அவன் தனது கைகளால் 2 பாதங்களிலிருந்து துவங்கி முழங்கால்கள், தொடைகள், வயிறு, இதயம், மார்பு, வாய் மற்றும் தலை என்ற வரிசைப்படி அவனது உடலின் 8 பாகங்களை தொட வேண்டும். பிறகு அவனது உடலின் 8 பாகங்களை தலையிலிருந்து துவங்கி பாதங்கள் வரை தலைகீழான வரிசைப்படி தொடும் பொழுது ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை ய என்ற கடைசி அட்சரத்திலிருந்து துவங்கி தலைகீழான வரிசையில் உச்சரிக்க வேண்டும். இந்த முறைகளுக்கு உற்பத்தி ஞாச என்றும் சம்ஹார ஞாச என்றும் அறியப்படுகின்றன. பிறகு 12 அட்சரங்களை கொண்ட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். மந்திரத்தில் ஒவ்வொரு அட்சரத்தையும் ஆரம்பித்து அந்த அட்சரங்களை தன் விரல்களின் நுனிகளில் இட வேண்டும். ஆள்காட்டி விரலில் முடிக்க வேண்டும். மீதமுள்ள 4 அட்சரங்களையும் கட்டை விரல்களின் கணுக்களில் இட வேண்டும். பிறகு ஓம் விஷ்ணுவே நமக என்ற அட்சரங்களை கொண்ட மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அதன் பிறகு ஒருவன் ஓம் என்ற அட்சரத்தை தன் இதயத்தின் மீதும், வி என்ற அட்சரத்தை தலை உச்சியிலும், ஷ என்ற அட்சரத்தை புருவங்களுக்கு மத்தியிலும், ந என்ற அட்சரத்தை குடுமியின் மேலும், வே என்ற அட்சரத்தை 2 கண்களுக்கு மத்தியிலும் இட வேண்டும். ந என்ற அட்சரத்தை அவனது உடலில் உள்ள எல்லா கணுக்களின் மேலும் இட்டு மா என்ற அட்சரத்தை ஓர் ஆயுதமாக பதித்து அதை தியானிக்க வேண்டும். ஒருவன் இவ்விதமாக பரிபூரண மந்திர சுரூபமாக மாற வேண்டும். அதன் பிறகு மா என்ற கடைசி அட்சரத்துடன் விசர்க்கத்தையும் சேர்த்து ம அஸ்திராய என்ற மந்திரத்தை கிழக்கிலிருந்து துவங்கி எல்லா திசைகளிலும் அவன் உச்சரிக்க வேண்டும். இவ்விதமாக எல்லா திசைகளும் பாதுகாப்பான மந்திர கவச்சத்தினால் கட்டப்படும். அதன் பிறகு பகவான் நாராயணரிடம் நாராயண கவச்சம் என்று பின்வரும் பாதுகாப்பு மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் என்றார். ஸ்ரீமத் பாகவதம். ஓம் ஹரி விதத்யான் மம சர்வ ரட்சாம் ன்யஸ்தாங்கிரி பத்மத் பதகேந்திர புருஷ்டே தராரி தர்மாசி கதேஷுபா பாசாததானோஷ்ட குணோஷ்ட பாஹுஹு. தமது கருட வாகனத்தின் மேல் தாமரை பாதங்களை வைத்தபடி அமர்ந்திருப்பவரான பரமபுருஷ பகவான் சங்கு, சக்கரம், கேடயம், கத்தி, கதை, அம்புகள், வில், பாசம் அதாவது கயிறு ஆகிய 8 ஆயுதங்களை தமது கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிறார். அந்த பரமபுருஷ பகவான் அவரது 8 திருக்கரங்களினால் எப்பொழுதும் என்னை பாதுகாப்பாராக. அவர் அனிமா, லகிமா முதலான அஷ்ட சித்திகளை முழுமையாக பெற்றவர், சர்வசக்தி படைத்தவராவர். இந்த மந்திரம் நீரிலும் நிலத்திலும் ஆகாயத்திலும் மீனாகவும் வாமன தேவராகவும் விஸ்வரூபராகவும் அவதரித்த பரமபுருஷரின் பாதுகாப்பை வேண்டுகிறது. இரண்யகசிபுவின் எதிரியாக தோன்றிய பகவான் நரசிம்மர் எல்லா திசைகளிலும் என்னை காப்பாராக. நாராயண கவசத்தை தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 145 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.